இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலே எப்படி இந்த உணர்வை பெற்றுக்கொள்வது, எதனால் நாம் அந்த உணர்வை பெற்றுக்கொள்ளுகிறோம்? நமக்கு உணர்வு வேண்டும். உணர்வு இல்லாததினால் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் போகிறது என்று பார்த்தோம். இந்த நாளிலே அந்த உணர்வை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 119, 130. உடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வு உள்ளவர்கள் ஆகும். உடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆகும். இந்த உணர்வில்லாதவர்களை பேதைகள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த பேதைகளுக்கு உணர்வு வேண்டுமானால் ஆண்டவருடைய வசனத்தின் பிரசித்தம் நமக்கு வெளிச்சம் தர வேண்டும். கருகலாய் தெரிகிற காரியங்கள், இருளாய் தெரிகிற காரியங்கள், நமக்கு சரி என்று படுகிற காரியங்களிலே கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சம் வீசும் பொழுது அது நம்மை அந்த காரியங்களிலே நமக்கு உணர்வை தருகிறது. அந்த காரியத்திலிருந்து நம்மை தப்பி போக பண்ணுகிறது. நீதிமொழிகளிலே நாம் பார்க்கும் பொழுது, விவேகி பாவத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் நமக்கு முன்பாக இருக்கிறது, ஆபத்து நமக்கு முன்பாக இருக்கிறது. அது இருக்கிறது என்பதை அறியாமல் நாம் நேராக போய் அதில் விழுந்து கஷ்டப்படுகிறோம். அதுதான் பேதமை, உணர்வில்லாத ஒரு நிலை என்று நீதிமொழிகளிலே நாம் பார்க்கிறோம். பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். அந்த ஆபத்துக்கும் அந்த பாவத்துக்கும் தப்ப அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் விவேகியோ மறைந்து கொள்ளுகிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யார் விவேகி என்று நாம் பார்த்தோமானால், கர்த்தருடைய வேதத்தை ஆராய்கிறவர்கள், கர்த்தருடைய வேதத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள். நீதிமொழிகளிலே நாம் பார்க்கும் பொழுது நெடுக போய் தண்டிக்கப்படுகிற சிலரை பற்றி வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கட்டும், நம்ம எல்லாரும் பங்கு போடலாம், லாபத்தை வழியிலே நாம் பதிவிருப்போம், ஏமாற்றி நாம் சம்பாதிப்போம், அந்த பணத்தை நாம் எல்லாரும் பங்கு போட்டு கொள்ளலாம் என்று சொல்லி உன்னை நயங்காட்டினால் நீ அவர்களுக்கு சம்மதிக்காதே என்று சொல்லிவிட்டு வேதவசனம் சொல்லுகிறது. பொருளாசை உடைய எல்லாருடைய வழி இதுவே. அது என்ன வழி என்றால், தங்களுடைய இரத்தத்திற்கே பதிவிருப்பது. ஒரு குருவி தனக்கு வைக்கப்பட்டிருக்கிற கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போல, பொருளாசை ஒரு வலை, ஒரு கண்ணி, அந்த வலைக்குள்ளால் போய் விழ தீவிரிக்கிற ஒரு குருவியை போல அந்த பொருளாசையாகிய வலைக்குள்ளே பேதைகள் போய் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பொருளாசை, நம்ம எல்லாருக்கும் உலகத்திலே சம்பூரணமாக வாழ வேண்டும் என்ற ஆசை எந்த காலத்திலேயும் இல்லாத அளவு பணத்திற்கு முக்கியத்துவம், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு தலைமுறையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நாட்களிலே, பழைய காலங்களிலே பாவத்திற்கும் பள்ளிக்கும் அஞ்சினார்கள். அநியாயமான சம்பாத்தியம் வேண்டாம் என்று மனிதர் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. யாரை கொள்ளையிட்டாலும் காரியமில்லை, எந்த அநியாயமான சம்பாத்தியம் ஆனாலும் காரியமில்லை. நாம் பணக்காரர்களாக வாழ வேண்டும், சுகபோகமாக வாழ வேண்டும், இதுதான் மனிதருடைய மனநிலையாக இருக்கிறது. ஆனால் நம் வேதத்தை வாசித்தோமானால் ஆண்டவர் நமக்கு சரியாக உணர்த்துவார். உங்களுக்கு உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவோம், நாளைக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும், காகங்களை போஷிக்கிற தேவன் உங்களை போஷிப்பார், காட்டு புஷ்பங்களை அழகாய் உடுத்துவிக்கிற தேவன் உங்களை உடுத்துவிப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சம் நம்மேல் வீசும் பொழுது பண ஆசை இல்லாமல் கர்த்தரை தேடுகிறவர்களாக, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்வது அவசியம் இல்லை, கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டு அவரை சேவிப்போம் என்கிற மனநிலை நமக்கு வருகிறது. அந்த வழியாய் நெடுக போகாமல் நாம் நிறுத்தி விடுகிறோம். அதே போல நெடுக போய்
தண்டிக்கப்படுகிற இன்னொரு காரியம் நீதிமொழிகள் 7வது அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறது. தந்திர மனமுள்ள வாயாடியான ஒரு ஸ்திரீ தன்னுடைய வார்த்தைகளினால், தன்னுடைய மதுரமான வாக்கினால் விழ பண்ணினாள். ஒரு வாலிபன் மாலை மயங்கும் வேளையிலே அவள் இருந்த சந்துக்கு பக்கத்திலே போன அந்த வாலிபனை அவள் மயங்க பண்ணினாள். அவனுடைய தந்திரமான வார்த்தைகளினால் ஏமாற்றி அவனை அழைத்து சென்றாள். அவனுடைய வார்த்தைக்கு இணங்கி போன பொழுது அம்பு அவன் ஈரலை பிளந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டை போலவும், விலங்கிடப்பட்டு தன்னுடைய தண்டனைக்கு தீவிரிக்கிற ஒரு மூடனை போலவும், ஒரு குருவி தன் பிராணனுக்கு வைத்திருக்கிற கண்ணியை அறியாமல் அதிலே விழ தீவிரிக்கிறது போல அவன் போய் விழுந்தான் என்று சொல்லுகிறது. இந்த உலகத்தின் சில கவர்ச்சிகள், சில ஆசைகள், சில இன்பங்கள் நம்மை அந்த வலைக்குள்ளால் விழச் செய்கிறது. நயவசனமான நயவஞ்சகமான வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாம் நம்புகிறோம். இந்த நாளிலே கவர்ச்சிகரமான வார்த்தைகளும் கவர்ச்சிகரமான காரியங்களும் எந்த பக்கம் திரும்பினாலும் நம்முடைய கண்களுக்கு படுகிறது. உன் கண்ணிமைகளை நேராய் காத்துக்கொள், உன் இருதயம் நேராய் பார்க்க கடவுது. உன் கண்கள் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் தெளிவாயிருக்கும் என்கிற கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசித்து இந்த மாதிரி கவர்ச்சியான வார்த்தைகளுக்கு, ஏமாற்றுகிற அந்த காரியங்களுக்கு நம்மை ஒப்புக்கொடாமல் நாம் காத்து கொண்டால் அந்த கண்ணியிலிருந்து நாம் தப்பிக்கொள்ளுவோம். வேசித்தனம் பாவத்திலிருந்து நாம் தப்புவதற்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உதவியாக இருக்கும். வேசித்தனம் என்று சொன்ன உடனே உலக சரீர பிரகாரமான வேசித்தனம் மட்டும்தான் என்று நினைக்காதிருங்கள். மட்டுக்கு மிஞ்சி இந்த உலகத்தின் எந்த காரியங்களிலே நீங்கள் ஆசை வைத்திருந்தாலும் அது ஒரு விதத்திலே வேசித்தனம் தான். வெறி கொள்ள பண்ணுகிற காரியங்களிலிருந்து உங்கள் மொபைல் போன், அதிலே வருகிற ப்ரோக்ராம்ஸ், அதிலே வருகிற சீரியல்ஸ் உங்களை வெறி கொள்ள பண்ணுகிறதானால் அது கர்த்தருக்கு விருப்பமில்லாத ஒரு பாவம் தான். அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நீதிமொழிகள் 23வது அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. நான் அதை பின்னும் தொட எப்பொழுது விழிப்பேன் என்று மதுபானத்திற்கு பின்னால் போகிறவர்களை பற்றி. அதுவும் தண்டிக்கப்படுகிற, நெடுக போய் நாம் விழுந்து நம்மையை ஏமாற்றுகிற ஒரு பாவம் தான். யாருக்கு வேதனை, யாருக்கு ரத்தம் தோய்ந்த கண்கள், யாருக்கு காரணமில்லாத காரணங்கள்? மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. இந்த மதுபான வெறி ஒரு மோசமான வெறி. அதிலிருந்து தப்ப வேண்டுமானாலும் கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு உதவும். கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டுதான் நாம் அதை மேற்கொள்ள முடியும். அந்த வெறித்தனத்திலிருந்து திரும்ப திரும்ப போய் குடிக்க வேண்டும் என்கிற அந்த ஆசையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமானால் கர்த்தருடைய வசனமே உங்களுக்கு உதவி செய்யும். அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து பாருங்கள். அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். எந்த காரியத்திலெல்லாம் உலகத்திலே உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, எந்த காரியத்திலெல்லாம் இன்னும் மூடத்தனமாக தான் நீங்கள் நடந்து கொள்கிறீர்களோ, அந்த காரியத்துல எல்லாம் உங்களுக்கு விடுதலை தர வல்லமை உள்ளது ஆண்டவருடைய வசனம். ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு உணர்வை தரும், உங்களுக்கு ஜீவனை தரும், உங்களுக்கு பலனை தரும். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்துல நாங்க தியானித்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். குடிக்க அடிமைப்பட்டு அதுலேருந்து விலக முடியாமல் போராடுகிற யாராவது இதை கவனிக்கிறார்கள், ஆனால் இயேசுவின் நாமத்தினால எல்லாருமாக நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். அந்த குடி வெறியின் ஆவிகளை நாங்கள் சபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அந்த ஆசை அவர்களை விட்டு எடுப்படட்டும் ஏசப்பா. கர்த்தாவே, அந்த குடியை வெறுக்கிற ஒரு இருதயத்தை தாரணும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு அந்த பாவத்திலிருந்து மேற்கொள்ள உம்முடைய ஜனங்களுக்கு உதவிச்சு. அப்படியே வேசித்தன பாவத்தினால் மதிமயங்கி இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த பாவத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கும் இயேசுவின் நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அவருடைய உள்ளங்கள் மாறட்டும். மனைவி பிள்ளைகளை நேசிக்கிற ஒரு இருதயம் உண்டாகட்டும். அப்படியே கர்த்தாவே,
ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டு, பொருளாசைக்கு அடிமைப்பட்டு வெகு தூரம் போய் இந்த நாட்களிலே நஷ்டத்தையும் சம்பாதித்த எல்லாவற்றிலும் வேதனை அனுபவிக்கிறோம். உடைய ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மனம் திரும்புவதற்கு ஏதுவான கிரியை அவர்களிலே நடக்கட்டும். ஏசப்பா, அந்த பொருளாசையை விட்டு போதும் என்கிற மனதோடு உம்மை பின்பற்றுகிற ஒரு இருதயத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொண்டு ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்துல கேட்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை